முத்துவுக்கு இண்டிவிஜுவல் கேம் விளையாட தெரில, கூட்டணி சேர்ந்தா விளையாடுவாருன்னு சொன்னவங்களுக்குலாம் ஒரு பயங்கரமான செருப்படி நேற்று நைட்டே கிடச்சிது. திரும்ப எகெயின் இன்றைக்கும் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பவுலிங் டாஸ்கில் சூப்பராக விளையாண்டார். 4 பேர் தவிர வேறு எல்லாருமே போட்டாங்க. ஆனால் முத்துக்குமரனும் ராணவும் மட்டும்தான் ஒரே சான்ஸில் அடித்தது. மிச்சம் எல்லோரும் செகண்ட் சான்ஸில் தான் அடித்தாங்க. ஸோ அந்த கேமை செம்மையாக விளையாண்டாங்க. விளையாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஒரு இதுக்கும் முத்துக்குமரன் வந்து கேட்கல. பவித்ராவோட அடிக்கும்போது முத்துக்குமரனும் மஞ்சுவும் மட்டும்தான் இருந்தாங்க. 4 பாயிண்ட்ஸ் அந்த 4ல் உள்ள 2 மட்டும் தான் பங்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தில் விட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ரயானுக்கு எக்ஸ்ட்ராவாக 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது அவர் வின் பண்ண 3 பாயிண்ட்ஸ் போக 4 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த டாஸ்கில் கிடச்சிருக்கு. முத்துக்கு அவர் வின் பண்ண 3 பாயிண்ட்ஸ் போக 2 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. விஷால் பவன் பாயிண்ட்ஸே இல்லை. அடுத்தது மஞ்சரிக்கு அவங்க வின் பண்ண 3 பாயிண்ட்ஸ் போக இந்த டாஸ்கில் 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 2 வந்து பவித்ராட்டேருந்து டேரெக்டாக கிடச்சது, மித்த 2 அவங்க ஃபைட் பண்ணி வாங்கினது. அதுக்கப்புறமா தீபக் அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்துட்டு அவர் வின் பண்ணது போக 2 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஜாக்லின் பாவம் அவங்க பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. சௌந்தர்யாவுக்கு வந்து ஜாக்லினோட பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தது. அதுதான் அவங்களுக்கு இப்போ பயங்கரமான ஜம்ப் ஆகிடுச்சு. 3 பாயிண்ட்ஸ் அவங்க வின் பண்ணி வாங்கினாங்க. 6 பாயிண்ட்ஸ் வந்து ஜாக்லினோட தான் அவங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிது. பட் அவங்க அதை நினச்சி ஹாப்பியாகவே இல்லை. நான் இது டிசர்வ் பண்ணல, எனக்கு இது வேணாம் தான் ரொம்ப சீரியஸாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ராவுக்கு பாவம் 4 பாயிண்ட்ஸும் போயிடுச்சு. ராணவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு வெறும் 4 பாயிண்ட்ஸில் தான் இருந்தார். 3 பாயிண்ட்ஸ் அவர் வின் பண்ணி வாங்கினார். மிச்ச 2 பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு இதில் கிடச்சிது. அவருக்கும் வெறும் 2 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிது. 2 பாயிண்ட்ஸ் அவர் ஃபைட் பண்ணி வாங்கியிருக்காரு. அண்ட் அருண் பாவம் 3 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 3 பாயிண்ட்ஸும் போயிடுச்சு. அருண் வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு லைவ்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் நான் அழகாக அந்த பிஸாவாவது சாப்பிட்ருப்பேனேடா, ஏன்டா அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக நான் பட்னிலாம் கிடந்தேன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அருண் இந்த ஃபன்னி சைடை ஃபர்ஸ்ட்லேருந்தே காமிச்சார்னா அவர் நல்லா வந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் அவர் வேறு ஃபீல்டை எடுத்துகிட்டு போயிட்டாரோன்னு தோணுச்சு. ஃபன்னியாக அவர் பண்ணது அந்த முரண்பாடு அருண், அதுவும் செம்ம ஃபன்னியாக இருந்தது. இப்போவும் பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இது முடிச்சு வந்தோடனே முத்து சொல்கிறார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து நானே குக்கிங் பண்ணுறேன்னா இப்போ வாஷிங் பண்ணுறேன்னா ஏதோ சொல்லும் போது அருண் வந்து உடம்பு சரியில்லாதவனை சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சுட்டே போகிறாரு. இதான் இப்போ லைவில் நடந்திருக்கு. அடுத்த ப்ரோமோ பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.